வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டமில் இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் பேசிக்ஸ் அதுக்கப்புறம் மாடல் 1 அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a number is divided by 56 the remainder obtained is 29. what will be the remainder when the number is divided by 8 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, கவனிங்க. a number is divided by 56, ஏதோ ஒரு நம்பர், ஒரு x அப்படிங்கிற ஒரு நம்பர் is divided by 56, அது 56 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது the remainder obtained is 29. அதுக்கு ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குமா? 29 கிடைக்குமா? என்ன கேட்டிருக்காங்க? what will be the remainder when the number is divided by 8. ஸோ இதே நம்பரை நீங்க 8 ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நம்பரை 56 ஆல டிவைட் பண்றாங்க, அதனால என்ன கிடைச்சது? அது 29 கிடைச்சது. ஏன் அப்படின்னா 56 அதை தாண்டி இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ரிமைண்டர் 29 எடுத்துட்டோம். ஆனா இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்னது? 8 ஆல தான் என்ன பண்றாங்க, அதை டிவைட் பண்றாங்க. அப்ப இந்த 29 ரிமைண்டர் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இதுல நமக்கு என்ன 8 இருக்கு, 24 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். அப்ப ரிமைண்டர் நமக்கு மீதி எவ்வளவு கிடைக்கும்? 5 தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கிடைச்சதுனாலே வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். 29 ரிமைண்டர் கிடைக்கும். the remainder obtained is, அந்த ரிமைண்டரை நியூ டிவிசர் ஒன்று இருக்குல்ல, நியூ டிவிசர், அதால டிவைட் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ ரிமைண்டர் எவ்வளவு? 29. ஸோ 29 டிவைட் பை 8. ஸோ 24. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 5 இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், பார்த்தோன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. a number being divided by 52 gives remainder 45. ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குதா? 45. If the number is divided by 13, the remainder will be. The number is divided by 13, the remainder will be. ஒரு எண்ணை 52 ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி 45. சரியா, அதே எண்ணை 13 ஆல் வகுத்தால் மீதி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப என்ன பண்ணுவீங்க, நம்ம 45 டிவைடட் பை 13. ஏன்னா ரிமைண்டர் 45, புதுசா நம்ம எதை வச்சு டிவைட் பண்ண போறோம்? 13 வச்சு டிவைட் பண்ண போறோம். அதாவது டிவைட் பண்ணா போதுமே, ஆன்சர் எடுத்துடலாமே. ஸோ 3 13 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 39 கிடைக்கும். அப்ப ரிமைண்டர் நமக்கு எவ்வளவு இருக்கும்? 6. அப்ப ஆன்சர் என்னது? 6. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. a number when divided by 296 gives a remainder 75. when the same number is divided by 37, the remainder will be. சரியா, அந்த தேர்ட் கொஸ்டினுக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். A number when divided by 119 leaves a remainder of 19. If it is divided by 17, it will leave a remainder of. சரியா, ஒரு எண்ணை 119 ஆல் வகுத்தால் மீதி 19 கிடைக்கும். அதே எண்ணை 17 ஆல் வகுத்தால் மீதி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப மீதி என்ன கிடைக்குது? 19 கிடைக்குது. எதால டிவைட் பண்ண போறாங்க? 17 ஆலே டிவைட் பண்ண போறாங்க. அப்ப மீதி என்னதான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். ஒரு 17 மீதி என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 2. ஸோ ரயில்வே எக்ஸாமில் நம்பர் சிஸ்டம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி பேசிக்ஸாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இருக்க தான் செய்யுது. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேற கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஆப் இருக்குது, மாசா லேர்னிங் ஆப். ஸோ மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் அதில் அவைலபிளாக இருக்கும். சரியா, ஸோ அதை பாருங்க. a number when divided by 6 leaves remainder 3. when the square of the same number is divided by 6, the remainder is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, a number when divided by 6 leaves remainder 3. when the square of the same number is divided by 6, the remainder is. அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரை நம்ம 6 ஆலே டிவைட் பண்றோம் அப்படின்னா அந்த ரிமைண்டர் என்ன கிடைக்குமா? 3 கிடைக்குமா? லீவ்ஸ் ரிமைண்டர் என்னது? 3 கிடைக்குமா? சரியா, when the square of the same number is divided by 6, அந்த நம்பரோட ஸ்கொயரை நம்ம 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சரியா? ஏதோ ஒரு நம்பரை 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குமா? 3 கிடைக்குமா? ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குமா? 3 கிடைக்குமா? ஸோ இதே நம்பர் அந்த எக்ஸ் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த உள்ளாடி இருக்க நம்பர் நம்ம போடணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிருங்க, ஆட் பண்ணிருங்க. நீங்கள் எதால வகுக்கிறீங்க அந்த இதையும் என்ன ரிமைண்டர் வருதோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 + 3 என்ன கிடைக்கும், நமக்கு 9. ஸோ 9 நம்ம 6ஆல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதோட ஸ்கொயர். அப்போ என்ன எது கண்டுபிடிப்பீங்க, 81க்கு கண்டுபிடிப்பீங்க. ஸோ 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ 81 வந்து நம்ம 6ஆல போடும்போது ஸோ 1 6 6 மீதி 21 3 18 வரைக்கும் போகும். மீதி என்ன இருக்கும், 3. அப்போ ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். சரியா? 6ஆல டிவைட் பண்ணி 6ஆல ஒரு நம்பரை டிவைட் பண்ணாலும் 3 தான் கிடைக்கும். அதோட ஸ்கொயரோட நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், ரிமைண்டர் 3 தான் கிடைக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி 6th கொஸ்டின் பாருங்க. A number when divided by 5 leaves remainder 3. அதான் a number when divided by 5 leaves remainder 3. அப்ப இந்த நம்பர் என்ன போடுவீங்க, ஆட் பண்ணா போதும். 5 + 3 வந்து என்னது 8. சரியா? What is the remainder when the square of the same number is divided by 5? What is the remainder when the square of the same number? அப்ப இந்த same number என்ன பண்ணா போதும், ஸ்கொயர் பண்ணா போதும், வர்க்கம் எடுத்தா போதும். அப்ப 8 8 64. இதை எதாவது டிவைட் பண்ண போறீங்க, 5ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஸோ 4 5 5 மீதி 14, 2 5 10. அப்போ மீதி நமக்கு எவ்வளோ இருக்கு, ரிமைண்டர் 4 இருக்கும். அப்போ ஆன்சர் நம்ம என்ன போட்டுருவீங்க, 4. ஸோ இந்த மாடல் 2 கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டத்தில் இருக்க பேசிக்ஸ் மாடல் 1 வீடியோவை பார்த்துக்கோங்க. டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாடல் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.